நமஸ்காரம். மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலேயே தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல செவ்வாய், சனி, சூரியன் சேர்க்கை உங்களுக்கு பாதகத்தையும் அஷ்டம சந்திப்பும் கொடுக்கின்ற 2 கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் மறைகிறது மிக சிறப்பு. இந்த மாதத்தில் மத்தியம பகுதி வரைக்குமே இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அளவுக்கு அதிகமான தைரியங்கள், தன்னம்பிக்கைகள் ஏற்படுற காலகட்டம். முரட்டுத்தனமான தைரியம்னு சொல்லலாம். அந்த நம்பிக்கை தைரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். சத்ரு நாசமாகிறது, எதிரியை ஜெயிக்கிறது, எவ்வளோ பெரிய எதிரி இருந்தாலும் உங்கள்கிட்ட பணிஞ்சு போகிற காலகட்டமெல்லாம் இந்த காலகட்டம் உருவெடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் இதனால் வரைக்கும் வக்கரகதியில் இருந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் தனஸ்தானத்தையும் பார்க்குறார். கூடவே பாக்கிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் சேர்ந்து பார்க்குறார். அப்போது பாகிய தடைகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிவர்த்தியாகும். தந்தை வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தந்தை வழி சொத்துக்கள் இருந்த சொத்து பிரச்சனை இருந்தால் அதையெல்லாம் இப்போ பேசி சுமூகமான ஒரு தீர்வு வர்றதுக்கான காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். ஏன்னா மகர ராசிக்கு 2 விஷயத்தில் மட்டுமே மிக அதிகமாக அடிவான காலகட்டம். ஒன்று உறவு முறை, இன்னொன்று பணம். இந்த 2 தான் மிக அதிகமாக அடிவான காலகட்டம். ஏன்னா 7 சனி போயிட்டு இருந்த காலகட்டம் இல்லையா. இப்போது அதில் எல்லாமே ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதனால் வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க எல்லாருமே குடும்பத்தோடு சேரதுக்கான வாய்ப்புகளையும், பண சிக்கலுக்கெல்லாம் தேவையான பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு தொடக்க காலமாக இது இருக்கும். இந்த மாதமே எல்லா பணமும் உங்களுக்கு கிடைச்சி நம்ம சொல்லாட்டி கூட அதுக்கான ஒரு தொடக்க காலமாக, இனிமேல் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், பணப்பிரச்சனைகள் இல்லாமல், அந்த கடனாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அடைக்கிறதுக்கான வழிகள் கொடுக்கும். மிக முக்கியமாக சில பேருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கும். வேலைக்கு முயற்சி பண்ணிட்டுருங்க, வேலையே கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு திருப்தியான ஒரு வேலை கிடைக்கிற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போது பணத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையுது, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குது, தைரியம் தன்மை, மிக முக்கியமாக தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. ஏன்னா 3 பாவ கிரகங்களுமே மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சு தீய கிரகமெல்லாம் இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கிற காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம். இன்னும் சொல்லப்போனால் என்ன 2 மாத காலகட்டத்தில் குரு உங்களுக்கு உச்சமாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போது அதுக்கு முன்னோட்டமான மாதமாக இந்த மாதத்தில் சுபபலன்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இனி போதும். ஏன்னா கோச்சாரங்கள் அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக திரும்பியாச்சு. இன்னமும் நான் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகத்தில் தான் பிரச்சனை. அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. சுயஜாதத்தில் ஒரு 30% நீங்கள் வெற்றியடைய வாய்ப்பு இருந்தால் கூட போதுமானது தான். இந்த கோச்சாரங்கள் உங்களை நல்ல நிலைமைக்கு எடுத்துக்கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு முக்கியமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும். அது வேலை, குடும்பம், பணம், உறவுகள், பயணங்கள், பயணம் மூலியமாக ஒரு வெற்றி கிடைக்கிறது. சுகமேன்மை அதிகரிக்கும். ஏன்னா சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார், பஞ்சமாதிபதி. சுக மேன்மைகள் அதிகரிக்கிற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும்.